செங்கை பத்மநாபன் சார், திமுகவிற்கு அதிமுகவை கூட்டணியுடைய பார்த்து ஏன் இவ்வளவு தூரம் பதட்டம்? ஒரே காரணம் தான், ஆட்சி முடிஞ்சு போச்சு. 4 வருஷமா ஆட்சியினுடைய அவலத்தை பார்த்து கடைநிலை தொண்டன் யார் திமுக தொண்டனுக்கே மீண்டும் ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கை இல்லை. அந்த அளவில் இருக்கும்போது லூட்டிங் நிறைய போயிட்டுருக்கு, சட்டம் ஒழுங்கு மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இதை ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க இந்த 1 வருஷம். அப்படி இருக்கும்போது பிஜேபியினுடைய அலையன்ஸ் வந்து வெற்றி உறுதி என்கின்ற நிலைக்கு போயிடுச்சு. அதுவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய ஒரு ஹீரோயிசம், மௌனம் காத்தார். இவர் அவர் பேர் என்னங்க, நம்ம அமித்ஷா தான் பேசினார், இவர் எடப்பாடி அவர்கள் எதுவும் பேசலைன்னு சொன்னார். இவர் பேசாமல் மௌனமாக இருந்து உள்துறை அமைச்சரை பேச வச்சு அழகு பார்த்துருக்காரு, ஒரு ஆளுமையை காமிச்சிருக்காரு. காமன் மினிமம் ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காரு. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாம தான் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பதட்டப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வக்பு வாரியத்துக்கு எதிர்த்து வாக்களித்திருக்காங்க அதிமுக. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதுதான் கிளைமேக்ஸு. வக்பு வாரியத்துக்கு மசோதாக்கு எதிர்த்து 2 நாளைக்கு முன்னாடி வாக்களிச்சுட்டு இப்ப வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்காரு. இத விட ஒரு சாதரியம். தம்பிதுரை யார் எதிர்த்தா வாக்களிச்சாரு? என்ன பேசுறீங்க? ஆதரிச்சு வாக்களிச்சாரு. சாரி அதிமுக எதிர்த்து வாக்களிச்சாரு. ஒரு நிமிஷம், அவரு குற்றம் சாட்டுறத நான் மறுக்க. என்ன சொன்னாரு, பக்கத்துல இந்த பக்கம் இருந்து என்ன குறுக்கீடு பண்றாங்க சொன்னாரு. நான் 3 பேர் பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசல. தயவு செஞ்சு நீங்கள் அதை நீங்கள் கொடுத்த அறிவுரையை முதல்ல நீங்கள் கடைபிடிங்க. 1. 2வது, அவர் என்ன பண்ணாருங்க, எதிர்த்து வாக்களித்தாருங்க வக்புக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து சாதுரியமாக, அது மட்டும் இல்லாமல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சகோதரி சொன்னாங்க 3% சட்டமன்றத்தில் 3% வித்தியாசம் சொன்னாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்போ காமிச்ச அமித்ஷா அவர்களும் மற்ற தலைவர்களும் பிஜேபி பக்கத்தில் இருந்து இந்த மெச்சூரிட்டியை காமிச்சிருந்தாங்கன்னா 40 MP ஜெயிச்சிருப்பாங்க, மைனாரிட்டியாக இருந்திருக்காது. அதை முழுமையாக உணர்ந்த காரணத்தினால இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அமித்ஷா வந்து அதிமுகனுடைய உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்கிறத விட ஒரு ஆண்மைத்தனம், ஒரு ஹீரோயிசம், ஒரு கட்சியினுடைய ஆளுமை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். இன்னும் கேட்டால் நான் இந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்டவன் இல்லை, நீங்கள் தான் இந்த புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு எடப்பாடிக்கு 2ஆம் நிலையில் பேசணும். என்ன பொறுத்த வரைக்கும் காமன் மேன், ஒரு நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய பார்வை என்னன்னா, அந்த 2 பேருக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காருன்ற அளவுக்கு இந்த செயல்பாடு அமைஞ்சு போயிருக்கு. எப்படின்னா அவங்களுடைய வரலாறு இருக்கட்டும், இவரும் வந்திருக்காருல்ல, குட்டி 16 அடி 8 அடி பாய்ஞ்சா தாய் குட்டி வந்து 16 அடி பாயுன்றவாங்களே, அந்த மாதிரி இவருடைய செயல்பாடு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நிரூபிச்சிருக்காரு. நிச்சயமாக இன்னொரு அதிர்ச்சி இருக்கு அவங்களுக்கு, தாவேகாவும் இங்கே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அன்னைக்கு முடிஞ்சே போச்சு கதை, ஒப்பாரியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இப்போ செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து விமர்சனம்லாம் பிஜேபி பண்ணாத விமர்சனமா, அந்த விமர்சனத்தெல்லாம் கேட்டுட்டு எப்படி தான் அதிமுக தொண்டர்கள் ஏற்பாங்க. இன்றைக்கி 2 கோடி தொண்டர்களும் எடப்பாடியினுடைய மந்திரி முன்னாள் அமைச்சர்களும் படாத ஒரு கவலையை திமுக கேட்கிறேன். ஏன் இவர்களுக்கு இந்த கவலை? முடிஞ்சு போச்சு சார் கதை. பொன்முடி பாத்தீங்களா பேச்சு, உடனே இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுப்பாரா? ராஜேந்திர பாலாஜி வந்து ஒரு ஊழல் குற்றவாளி, அவரு 2-1.5 வருஷம் செந்தில் பாலாஜி அவர் உள்ள இருக்காரு. உள்ள இருந்து ஒரு 8 வந்து மந்திரியாக்கி இடி ரைட் போய் 39 நேற்று அமித்ஷா சொல்ல 39 கோடி 1000 கோடி ஊழலாம். அந்த அளவுல இருக்கிறவங்களெல்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டவங்க, அத்தனை பேரையும் உள்ள சேர்த்துக்கிட்டவங்க. ஏன் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பொன்முடி அவர்களை எவ்வளோ பெரிய உயரத்தில் எவ்வளோ பெரிய சீனியர் மினிஸ்டர் தூக்கி வெளியில் வச்சுட்டாரு பாருங்க. அந்த அளவுக்கு இது அதிமுக தோல்வி பயத்தால தான் அந்த நடவடிக்கை கூட எடுத்திருக்காரு, இல்லைன்னா எடுத்துக்கவே மாட்டாங்க. அதை பற்றி அதுக்கும் ஒரு சப்ப கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இனிமேல் வெற்றி தோல்வியை தவிர வேறு வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் எல்லாம் வெளியில் போயிடும் சார். ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு 60 சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் தனியாக நிற்போம்னு சொல்கிறார். அந்த தைரியம் கொடுத்தது யார்? அதே சமயத்தில் விசிகா சொல்கிறார், அவர் செல்வ பெருந்தகை சொல்கிறார், இந்திய கூட்டணிக்கு நீங்கள் வாங்க, யார் விஜயை கூப்பிடுறாரு. தலைமை திமுக இங்கே மாநிலத்தில் இருக்கும்போது விஜயை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் திமுகவுடைய கூட்டணியே இப்போ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்குன்றீங்களா? ஒட்டுமா சார் 3 வெளியில் வந்துடும் சார். 3 வெளியில் வந்துச்சுன்னா இங்கே வரமாட்டாங்க, ஏன்னா பிஜேபி இருக்கிறதுனால தாவேகாக்கிட்ட போவாங்க. ஆக மொத்தத்தில் தாவேகாக அதிமுக தான் போட்டி இருக்குமே தவிர நிச்சயமாக திமுக அந்த
they will be cornered. அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை இப்போ இந்த ஊழல் இதெல்லாம் வந்து ஒரு பிரதான பிரச்சனையாக நேரு பார்த்தீங்களா நேற்று அவருடைய தம்பியும் பார்த்தீங்களா இடி இனிமே அத்தனை பேர் அத்தனை மாஜி மந்திரிகளும் நிகழ்கால மந்திரிகளும் மிகப்பெரிய அளவில் இல்லை இப்போ இந்த அடுத்த ஓராண்டு காலத்தை எப்படி நம்ம நகர்த்த போகிறோங்கிற பயம்தான் இத்தனை அறிக்கைகள் இத்தனை பேட்டிகளுக்கெல்லாம் காரணமா? பாடி லாங்குவேஜே மாறி போச்சு சார், முகமே மாறி போச்சு சார். அவங்கெல்லாம் முதல்ல எந்த அளவு ஒரு அனாவசியமாக பேசுவாங்க, அதெல்லாம் போச்சு. அத்தனை மந்திரியும் இனிமே வேலை மந்திரி வேலையை அவங்களுடைய முகத்தில் நீங்க பயத்தை பாக்குறீங்களா? ஆமா ஆமா, அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள குளிரடிக்குதுங்க, பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு அல்ல அத்தனை பேரும் தயவு செஞ்சு அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி பதட்டமாக தான் இருப்பாங்க. சொல்லுங்க. இல்லை நான் ஏன் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் எடுக்கக்கூடிய அஸ்திரங்களை அத்தனையுமே ஃபெயிலியரா போகுது, எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். முதல்ல என்ன சொன்னார், நீட்டுக்கு ஒரு கையெழுத்து போட்டுருவோம் முடிஞ்சிடும், எங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்குன்னாரு. அப்புறம் ரகசியம் என்னன்னு கேட்டால் ராஜீவ்காந்தி வந்தார். அவர் ராஜீவ்காந்தி என்னைக்கு பிரதமர் வருது, என்னைக்கு எடுக்கிறது ராகுல் காந்தி. இன்னைக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நேற்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எல்லாம் ஆலோசனை கொடுங்க, உங்கள் ஆலோசனைலாம் எடுத்து நீட்டு விலக்குக்கு நான் முயற்சி செய்கிறேன்றார். அப்போ எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் எண்டு முரண்பாடு பாருங்க. போன தடவை கையெழுத்து போட்டால் எடுத்துருவேன்னாரு, இந்த தடவை ஒரு ரகசியம் இருக்குன்னாரு. நேற்று சொல்கிறாரு ஆலோசனை இருந்தால் கொடுங்க, எந்த கட்சியும் கொடுக்கலாம், எந்த பொதுமக்களும் கொடுக்கலாம் நீட்டு எடுக்க. அப்போ பொய்யான ஒரு விஷயத்தை தானே பேசித்தானே ஜெயிச்சிருக்காங்க. சகோதரி சொன்னாங்க 3% ஓட்டுன்னு. அந்த 3% ஓட்டு வித்தியாசம்ன்றது நீட்டினுடைய விலக்கு பெற்று தருவோம். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு 500 சில்லற வாக்குறுதியில் 2 வாக்குறுதி கடன், கல்வி கடன் ரத்து, இந்த 2க்கு மட்டும் 15% வாக்கு இருக்கு சார். அந்த 2 மக்களும் இந்த சதவீதம், அந்த 15% மக்கள் நம்பினால தான் அந்த 3% இல்லைன்னா வாய்ப்பே இல்லை கடந்த முறையே. ஏன்னா மோடியினுடைய உச்சகட்ட எதிர்ப்பு கடந்த காலத்தில். அப்பயே உங்களுடைய சதவீதம் வந்து 3% தான். இப்பெல்லாம் கொண்டாடுறாங்க அவரை. இவங்க தான் இஷ்டத்துக்கு பேசிட்டு. அப்போ திமுகவுக்கு இப்பவே அதனுடைய வாக்கு சதவீதம்ன்றது 15%க்கும் கீழே இழந்துட்டாங்க. 15% வந்தா பெரிய விஷயம் சார். ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்கெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அவன் தயவு செஞ்சு பாருங்க, அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. உங்ககிட்ட நான் கேட்கும்போது நீங்க பதில் சொல்லலாம். நான் உங்ககிட்ட எத்தனை கேள்வி கேட்டேன், ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்களா? எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, சும்மா மக்களாவே பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது சம்பந்தம் இவ்வளவு ஆணவம் தேவையில்லை சார். குளிரடிக்குது, நடுங்குது, ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அறிக்கை வந்தா அறிக்கைக்கு பதில் கொடுங்க. மக்கள் பத்தி பேசுறோம், அரசியலை பத்தி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது அவருடைய பேசும்போது இவங்க குறுக்கிட்டாங்க, இவங்க குறுக்கிட்டாங்க. அவங்க பண்ண தவறுக்கு நான் நேரம் கொடுக்கும்போது நீங்க பேசுங்க சார். அதுக்கு மறுபடியும் அது தப்பு. பதட்டப்படாதீங்க. சரி, பஸ்னுடைய பதட்டம் வேண்டாம். பதட்டப்படாம பேசுங்க. இல்ல நீங்க பதட்டப்படுறீங்க, அதனால பதட்டப்படுறீங்க சொல்றேன். அச்சம் வேண்டாம். இனிமே அப்படிதான் சார் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. இனிமே அப்படிதான், இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படிதான் பயம் இல்ல. பஸ் இலவச பேருந்து கொடுத்தாங்க, மகிழ்ச்சி, சிறப்பு. ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறாரு, ஆண்களுக்கும் இலவசமா கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு மந்திரி சொல்றாரு, நிதிநிலை மோசமா இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கும் கொடுப்போம். இலவசம் பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னு மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அதை ஒரே காரணத்தினால மற்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் பஸ்ஸு எங்கே போய் வெடிக்கும், எங்கே போய் முட்டும், எங்கே போய் கவுருன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மகா மோசமான ஒரு போக்குவரத்து. இதில் ஆண்களுக்கும் இலவசமாக கொடுத்தாலும் கதையை முடிஞ்சு போச்சு. நீங்கள் நிதி நிர்வாகம் எல்லாத்துலேயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எல்லாத்துலேயும் நிதி சார், நான் 3 லட்சம் 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க சார். அதே அதிமுக 10 ஆண்டு 5 லட்சம் கோடி சார். அவங்க வாங்கும்போது கண்ணுக்கு புலப்படுச்சு சார், கண்ணுக்கு தெரிஞ்சது சார் அதனுடைய வளர்ச்சி. இப்போ என்ன வளர்ச்சி தெரியுது? பிடிஆர் சொன்னது உண்மையான, நாங்களாம் முதல்ல நம்பலை, இப்போ நம்பலாமோன்ற அளவுக்கு ஒரு நிலைமை சொன்னார். அவர் தான் சொன்னாருங்களே, இன்னும் பைப் லைனில் இருக்குது, அது 30,000 கோடின்னு சொன்னார். அது ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு டெக்னாலஜி, அதை மறுத்துட்டார் அவர்கிட்ட. ஆனால் அதெல்லாம் நம்ப தோணுது இப்போ. ஏன்னா இத்தனை லட்சம் கோடி, சென்னையில் மட்டும் 2750 கோடி வாங்கியிருக்காங்க சார் வரி வசூல் பண்ணி. ரத்தத்தை பிழிஞ்சு உறிஞ்சி எடுத்திருக்காங்க. ஆனால் சாலையும் குப்பையும் போய் பாருங்கள், மகா கேவலம். பீகாரோட மணிப்பூரோட மகா கேவலமான மோசமான நிலையில் இருக்கு. எதையுமே கண்டுக்கிறது இல்லை சார். ஐயா எப்ப மணிப்பூர் எதிர்கட்சி நீங்க சொன்னது சார், எங்க நீங்க போல நான் போயிருக்கேன் சார், எல்லாம் ராஜஸ்தான் போயிருக்கேன், யூபி போயிருக்கேன், பீகார் போயிருக்கேன். எல்லாம் அதை விட மோசமா இருக்கு. ஏன்னா பணம் இல்லை நீங்க இன்னைக்கு பணம் போட்டு வரி போட்டு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு நிர்வாகம் இல்லையே தானே. இல்லை, எதிர்கட்சி தலைவரும் கூட அதே தான் குறிப்பிடுறார். பல கோடிகளை கொள்ளையடிச்சிருக்காங்க,
அதுதான் இவர்களுடைய பதற்றத்துக்கு காரணம், பீதிக்கு காரணம் அப்படின்றது. 4000 கோடி கொடுத்தாங்க. அந்த மேயர் என்ன சொன்னாங்க, 98% முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த மழையில் வரும்போது 40% தான் முடியுதுன்ற. யார் ஒரு மந்திரி 40 நேரு 40%. 4000 ரூபாய்க்கு சரியா நீங்க 4000 கோடிங்கிறது 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அது அப்படின்லாம் கூட சொன்னாரு. இப்போ பார்த்தா இன்னமும் வேலை நடக்குது. நம்ம டி நகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 4000 கோடிக்கு இன்னும் செலவாகுது. அவங்க கொடுத்த ரூபாய் எப்போ கொடுத்தாங்க, எப்போ எப்படி, ஆனால் மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லி புலம்புறதுல அர்த்தம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அருமையான கூட்டணி. இனிமேல் வசந்த காலம் தமிழகத்துக்கு. மத்தியில் ஆட்சி செய்யும் நபர்களிடம் இணக்கமாக இருப்பது தவறு இல்லை. சும்மா சண்டை போட்டுக்கிட்டு தேர்தலை பார்த்துப்போம் சார், தேர்தல் அரசியல் அதை விட்டு எப்போ பார்த்தாலும் முரண்பட்ட கருத்தை பேச. மக்கள் பிரச்சனையை கவனிக்க வேண்டிய நேரத்தில் அதை கவனிக்காம அப்ப கூட அரசியல் மட்டுமே மடைமாற்றம் அரசியல் தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனையை பார்க்கறது இல்லையே. அப்பெல்லாம் தெருவில் தான் போய் செயின் எடுத்துருந்தாங்க. இப்போ வீடுக்குள்ளே போந்து செயினாக இருக்கிறாங்க. இதில் எந்த காலத்தில் நடக்கும்? கட்சிக்காரர்களே கஞ்சா கடத்துறாங்க சார். கட்சிக்கார ஒரு கவுன்சிலருடைய மகன் வந்து கஞ்சா கடத்துறான் தூத்துக்குடியில். அதே மாதிரி இவருடைய ஒரு நிர்வாகியினுடைய மகன் மதுபாட்டலுடைய கடத்துறான். இதுக்கு வேற கட்சிக்காரங்களே வேணாம், மற்ற மாற்று கட்சியை பற்றியோ மாற்று சமூக விரோதிகளை பற்றியோ பிரச்சனை. இவங்க கட்சியிலே இவ்வளோ அக்கப்போர் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் தடுக்க முடியாது சார். 4 வருஷமாக தடுக்கவே முடியல. இந்த ஓராண்டு கட்சி விட்டு வேணா எடுத்துக்கிட்டு போங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களே கேட்டு. இனிமேல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது இன்னும் மோசமாக இருக்கும். கலிகாலத்தினுடைய உச்சமாக இருக்கும் தமிழகம் மட்டும் இந்த ஓராண்டு காலம். நன்றி சார். நன்றி சார். 100 தடவை தன்னை 100 தடவை காமாட்சி நாயுடு சொல்லிக்கிட்டு, நாயுடு சமுதாயத்தினுடைய தலைவராக தன்னை சொல்லிக்கிட்டு தெலுங்காரங்க எல்லாம் ஆந்திராவுக்கு போங்கடான்னு சொல்ற சீமானுக்கு ஆதரவா பேசுறாரு. இல்ல அவர் ஏதோ சீமானுக்கு ஆதரவா பேசுறாங்க. அவருடைய நேரம் சொல்லட்டும். உங்களுடைய இறுதி கட்சி வக்பு மசோதா வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல அதிமுகவுக்கு வருவாங்க சார். அதிமுக எம்ஜிஆர் காலத்தை தொட்டு அம்மையார் காலத்தை தொட்டு எடப்பாடியார்கள் வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு ஒருபோதும் அவங்க எதிரிகள் கிடையாது சார். அப்போ அவங்க பண்ணதுக்கு மினிமம் காமன் ப்ரோக்ராமில் ஜெயிச்சது காரணம், அப்போ அவங்களுக்கு எண்ணிக்கை இல்லை வாஜ்பாய்க்கு. இப்போ எண்ணிக்கை இருக்குது, யாரையும் இவங்களை தடுக்க முடியாது. ஆனால் இப்போ மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வந்தது மிக இமாலய வெற்றி. இனிமே ஒருபோதும் இடாதாருக்கு இட்டுக்காட்டு என்பது போல அத்தனை இஸ்லாமிய குழுவும் திமுக கிட்ட போனாலும் எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சுட்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் அத்தனை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை நிச்சயமாக எங்களுக்கு.